அப்புறம்தாங்க ஊர் ஜனங்களை வந்து எங்கேயும் ஒன்றையும் சேர்ந்து அவர் தெய்வமாக எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அந்த தான் வெட்டினது. அவருக்கு அந்த இடத்துலையும் ஒரு எல்லாம் ஒரு நினைவு எல்லாம் அவருடைய நினைவுக்காக எல்லாம் போகிறவங்களாம் தெய்வமாக அந்த இடத்துலையும் கும்பிட்டுக்கிட்டு அங்கே வாங்கிட்டானுங்க. வீரப்பங்கர் வந்து யானை வேட்டைக்கு போயிட்டு இருந்தாருங்க. அப்போ யானை வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படி டிஆப்புக்கிட்ட குண்டுப்பேட்டையில் போய் எப்படி குண்டுப்பேட்டை அது ஒரு ஃபாரஸ்ட்டு ஏன் டிஎப் அந்த இடத்துல வந்து டிஎப் பிடிச்சாரு வீரப்பனை பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சி ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயோ அல்லது ஏதோ பங்களாவில் வச்சு அடிச்சிட்டாங்க. அந்த எப்படி தப்பிச்சாருங்கிறது தெரியல. டிஎப் வந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு வரும்போது வந்துட்டு இங்கே ஊருக்க வேண்டாங்க தப்பிச்சு. அப்புறம் சரி வீரப்பன் எந்த ஏரியான்னு சொல்லி கோபிநாத்தன் சங்கப்பாடின்னு சொல்லி மறுபடியும் அங்கே போனால் வீரப்பனை பிடிக்கலாமா பார்க்கலாமான்னு சொல்லி அவரும் எதாவது ட்ரை பண்ணப்படி வீரப்பனும் சிக்கலை. அப்புறம் அதுக்கு மேலே அப்புறம் யானை தந்தம் விட்டதுக்கு அப்புறம் சந்தனம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சந்தனம் கட்ட ஆரம்பிச்சது தான் அப்புறம் அவருக்கு புகழிச்சு அதிகமாக பேரானது. யானை வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது கூட பிடிச்சாரு டிஆப்புக்கு தப்பிச்சு வந்துட்டாரு. ரெண்டாவது வந்து வேற ஒரு இந்த சந்தன கட்ட ரூட்ல போனப்படி போனதுக்கு அப்புறம் தான் அது வீரப்பன் வந்து ரொம்ப பேரும் புகழ ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்புறம் என்ன போலீஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் பிடிக்கலாம்னு சொல்லும் போது அப்புறம் நிறைய எல்லாம் போலீஸுங்கெல்லாம் நிறைய சுட்டுவிட்டா அப்படி. சரி வீரப்பன் மறுபடியும் டிஆப்பை இதே வீரப்பன் ஊருக்கே போட்டுருந்தாங்க. டிஆப்பை மறுபடியும் டிஆப் ஊருக்கு வந்து வெளியில ஓடின ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வர வச்சு நல்லதான் செஞ்சா அப்படி. எல்லாம் ஜனத்துங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கூடாது, யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஆபீஸ்கிட்ட சொல்லி வெளியில எங்கேயோ ஓடின ஜனத்தங்கள்லாம் வர வச்சு சரி அப்புறம் அந்த ஒரு ஊசி அவரே போடுவோம் அப்படி. ஏதாவது ஜனத்துங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஊசி போடுவோம் அப்படி. நல்லதான் செஞ்சா அப்படி. ரெண்டாவது கோயில் கட்டி கொடுத்தா அப்படி ஜனத்துங்களுக்கு எல்லாம் கோயிலுக்கு சொல்லி கோயில் கட்டி அவர் நல்லா பெருசாக நல்லா ஒரு நல்லதான் செஞ்சுட்டு இருந்தா அப்படி. ரெண்டாவது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மாரிமாலை வந்து வீரப்பன் தங்கச்ச இந்த மாதிரி குடும்பப்படுத்துற மாதிரி ஒரு மிரட்டல் உங்க ஒன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், ஒன்னு எங்க இருக்கிறான் சொல்லுன்னு முதல்ல மிரட்டிக்கிட்டு இருக்கும். அவர் வந்து லீவ்ல போகும்போது டிஆப் வந்து லீவ்ல போயிட்டாரு. இல்ல இன்ஸ்பெக்டர் தினேஷ் இன்ஸ்பெக்டர் இல்ல சீனிவாச சாஹிபர் ஏதாவது லீவ் போட்டு லீவ்ல போயிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டரா என்ன வந்து வீரப்பனுடைய தங்கச்ச இந்த மாதிரி ஒன்னு இருக்கிற இடம் தெரியும் உனக்கு, ஒன்று பிடிச்சி கொடு, இல்லைன்னா இல்லை உன் கண்ணுக்கு மொளப்படி போட்டு உன்னை ஏதாவது அது இது பண்ணிவிடும் மிரட்டி இருக்கிற அப்படி. இப்போ அந்த மாதிரி டிஆப் இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகாது. இப்போ டிஆப் வரத்துல என்ன பண்ணி போடுறாங்களான்னு சொல்லி என்ன பண்ணிட்டா மறந்து குடிச்சிட்டா வீரப்பன் தங்கச்சி. மறந்து குடிக்க அதான் இங்க கஸ்டடியில் இல்ல வந்தா பிடிச்சி கொடுக்கணும், இல்லன்னா அவன் டிஆப் வரதுக்குள்ள உனக்கு கொண்டு போய் கண்ணுக்கு மழை அப்படி போட்டு கெடுத்துருவோம். எதோ மிரட்டுக்கிற அப்படி கண்ணுக்கு மழை அப்படி போட்டவங்க இந்த மாதிரி அவங்களே விஷத்துக்குள்ள ஊத்திருக்கலாம் இல்லையா? இல்ல அது அப்படின்னு வரல. மொத்தம் அவ்வளவு விஷம் குடிச்சு டிஆப் வரதுக்கு நம்மளுக்கு இப்படி கூட ஒரு ஆய்வு பேருமா பண்ணிவிடுவாங்களா? அவன் நல்ல மனுஷன் அவர் இருந்து எல்லாத்துக்கும் தைரியம். தங்கச்சி சாவுக்கு வரும்போது ஆள் பிடிச்சிக்கலாம்னு அவங்க கணக்கு போட்டு அவளை முடிச்சுட்டாங்க. அவர் இல்லாதனால நம்மளுக்கு இப்படி பண்ணிவிடுவாங்களா? டிஆப் வரதுக்கு சொல்லி நம்ம செத்து போயிடணும்னு சொல்லி லீவ்ல போயிட்டாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செத்தத்துக்குலாம் வந்துட்டு அப்படி வீரப்பனுடைய தங்கச்சி செத்தத்துக்குலாம் டிஆப் வந்துட்டு அப்படி. டிஆப் வந்து அவரும் ஒரு பக்கம் முட்டினா அப்படி தூக்கிட்டு போனா அப்படி பாடியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனா அப்படி. அப்புறம் சரி எல்லாம் அது எப்படி ஆச்சு என்னாகும் போது ஊருக்காரர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க வீரப்பனுக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டு கொடுத்துட்டாங்க ஊருக்காருக்கு. ஆமா அந்த மாதிரி மனுஷன் டிஆப் இல்ல, அந்த மாதிரி ஆள் இல்ல. வீரப்பன் இப்ப நம்ம தங்கச்சி செத்த காரணம் இவன் ஏதாவது தொந்தரவு பண்ணி தானே செத்துருக்கணும் அப்படின்னு வீரப்பனுடைய இதெல்லாம் போட்டு கொடுத்து வீரப்பன் என்ன பண்ணா டிஆப் போடக்கூடாது, இவனை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் அந்த எண்ணத்துல இருந்திருக்கிற அப்படி. இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? வீரப்பனை உயிரோட பிடிக்கணும், அவனும் மனுஷனை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய எண்ணம். அப்புறம் சரி எல்லாம் போய் வீரப்பனை பார்க்கணும். வீரப்பன் வந்து அந்த மலைக்கிட்ட அப்புறம் அந்த சந்தில் தான் பெரிய மலையாண்ட தான் அவரு அங்க உக்காந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சரி வர சொல்லு டிஆப்ப அப்படின்னு சொல்லி வீரப்பனே தூக்கால் விட்டது. சரி அப்படின்னா நான் வீரப்பனை போய் பார்க்கணும்னு சொல்லி இங்க டிஆப் கிளம்பும் போது அப்ப ஊருக்காரெல்லாம் பெரிய மனுஷர்லாம் வேண்டாப்பா அப்படின்னு போய் காலெல்லாம் பிடிச்சாங்க டிஆப்ப. வேண்டாம் கண்டிப்பா போனா நம்ம திரும்பி வர மாட்டோங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது டிஆப் ஒத்துக்கல. அவர் சீட்டு ஒன்று எழுதி வச்சுட்டு போயிட்டு அப்படி நானாக போறேன், ஏதாவது எனக்குன்னு பிரச்சனை ஊர் ஜனத்தங்களை யாருக்கும் எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை வரக்கூடாது, இடைஞ்சலுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. வரும்போது அப்புறம் சரி அப்பயும் 2 ஒருத்தர் மிளகாட்டிலையும் ஒழிஞ்சு ஓடி போயிட்டாங்க. ஒரு 4-5 பேர் போயிருக்கிறாங்க டிஎப்போட. அப்புறம் போன உடனே அந்த மலைய சந்தில தான் சுட்டது. அப்புறம் சுட்டதுக்கு அப்புறம் சரி நான் அதை சுட்டு பாடி மட்டும் தான் இருக்குது,
தலை எங்கே வெட்டி தூக்கிட்டு போனோம் அப்படி என்னங்கிறது தெரியல. இது வரையும் அவர் இந்த செஞ்சது எல்லாம் அவர் வந்து குண்டுப்பேட்டை பக்கமாக தான், குண்டுப்பேட்டையில் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சது. அந்த அப்போ தான் அறிமுகம் வீரப்பங்கிறது. ஆனால் எந்த ஊர்னு தெரியாது, வீரப்பங்கிறது அறிமுகம் ஆயிடுச்சு. வீரப்பன் இந்த ஊர் தாங்கிறது தெரியாது டிஏப்புக்கு. டிஏப்பு வந்து அவர் சொந்த ஊர் வந்து மங்களூர். அங்கேருந்து வந்து அவர் நிறையா டைம் அவர் நிறையா அவனுக்கு கண்டா கூட சுடாதீங்க, இதில் வந்து நம்ம பச்சை மலையில் வந்து போய் வளைச்சிக்கிட்டாங்க, அப்போ கூட யாரையும் சுடாதீங்க, வீரப்பனை சுடாதீங்க, நான் அவனை பிடிச்சி உயிரோட பிடிச்சி அவனை மனுஷனை ஆக்கணும், அவன் இப்போ மிருகமாக்குறான் அப்படின்னு சொல்லி அவர் நல்லது தான் செஞ்சா. அப்படி வந்த உடனே அப்புறம் சரி என்ன பண்ணார், அப்போலாம் இப்போ ஒரு சும்மா சாலையாக தான் இருந்தது, சின்ன சாலையாக இருந்துச்சு அந்த மாதிரி சாமி. அப்புறம் அவர் வந்து அவர் கனவுல ஏதோ சொல்லிச்சுங்கிறாங்க. ரெண்டாவது அந்த ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த மலையில் பல்ட்டி போட்டு அதில் தப்பிச்சிட்டாரு. அதில் தப்பிச்சுக்கிட்டு தாங்க. அப்புறம் வந்து சரி ஜனத்துங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இருக்கப்பட்டவங்ககிட்டலாம் காசு வாங்கினாரு. இந்த காட்டுக்காரர்கிட்ட இப்போ அவங்ககிட்டலாம் காசு வாங்க கோயில் கட்டுறதுக்காக, கோயிலை டொனேஷன் மாதிரி எல்லாம் இருக்கப்பட்டவங்க செய்யுங்க, இல்லாதவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரியோட இதில் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. காட்டுக்காரர்கிட்ட தோட்டத்துக்காரர்கிட்டலாம் எல்லாம் பணம் வாங்கினாரு. மீதி நான் எங்களாட்ட ஏழை பாளையங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க கோயில் வேலைக்கு, கோயில் கட்டணும்னு சொல்லி அவர் வந்து எடுத்து கோயில் நல்ல பிரம்மாண்டமான கோயிலாக கட்டினாரு. அதுக்கு முன்னாடிலாம் கோயில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேலே அப்புறம் கடைசியில் அவர் செத்ததும் அந்த அவர் செத்த உடனே அந்த தெய்வமாக தான் நினச்சி எல்லாம் ஜனங்கள்லாம் கும்பிட்டுக்கிட்டு அவர் இருக்கவரையும் எங்களுக்கு எல்லாம் நல்லா செல்வாக்க தான் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஜனத்துங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை எதுவும் இல்லை. அவரெல்லாம் ஜனத்துங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்து ஒரு இல்லாத ஏழை பாளையங்களுக்கு கூட நல்லா உதவி செஞ்சபடி. ரெண்டாவது ஜனத்துங்களை கூட அவர் இருந்திருந்தா நல்லா நடந்திருக்கும். என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில கூட இந்த ஏழைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாருங்க காடு வெட்டுறதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள காடு வெட்டுறதுக்கு எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை கூட சொன்னார், ஜனத்துங்களை தந்து கவர்மெண்ட் ஆச்சு அவங்களாச்சு, இது வந்து செங்கப்பாடிக்கார் வந்து புதிர்காரோட போய் சேராதீங்க அப்படின்னு சொல்லி அவர் நல்லதான் செஞ்சா. அப்படி எல்லாம் காடு வெட்டுறதுக்கு எல்லாம் அங்கே ஊர் சுற்றி காடு வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். கடைசியில் இது என்ன பண்ணிட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு உபயோகப்பட்ட மரம் இல்லை, இதெல்லாம் மரம் விடுக்கு ஜனங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு போட்டோம், கவர்மெண்ட் ஆச்சு அவங்களாச்சு, பாரசக்காரில் இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு, அவங்க வந்து அவங்க தொந்தரவு கொடுக்காதீங்கட்டாரு. அப்புறம் ஜனங்க அதை வந்து பிடிச்சி செஞ்சுதான் நல்லா படிச்சிருக்கலாம். ஒரு எங்களுக்கு ஒரு சாவளமுட்டா ஒரு தெய்வமாக கூட எல்லாம் இது பண்ணிருக்கலாம், நல்லதான் பண்ண அப்படி. ஆனால் அதுவும் கொஞ்சம் இது இல்லாமல் இதை ஒரு அதோட கொஞ்சம் அப்படி சாவாந்திருந்தா நல்லதாக தான் நடந்திருக்கும். சாவாந்திருந்தா எங்களுக்கு ஊருக்கு நல்லா பெனிஃபிட்டு, ஒரு ஏழைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் செஞ்சிருப்போம். அப்படி நல்ல மகராசனுக்கு வந்து என்ன சூழ்நிலையே தெரியல, இப்படி போய் வீரப்பம் போவாந்திருந்தா அவருக்கு சாவே இல்லை தான். அந்த மாதிரி மறுபடியும் அந்த மலையாண்ட போய் அவர் சுட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துலையும் போய் தெய்வமாலாம் எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவர் நினைவாக வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கு அப்புறம் இந்த டேமு கூட கட்டினது வீரப்பம் காட்டுக்கு மேலேயே தான். வீரப்பம் காடு பாரு கீழே இருக்குது. அது வந்து டேமு கட்டினது நான்லாம் இப்போ சிறுமைந்தாங்க, சிறுமையாக இருந்தாலும் டேமு கட்டும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டேமு கட்டினதுக்கப்புறம் டேமு கட்டி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு மீன் விட்டதே அதில். டேமில் மீன் விட்டு அப்புறம் அந்த மீனும் வந்து மீனும் விட்டுட்டு அப்படி ஃபுல்லாக டெண்டர் எடுத்து. ரெண்டாவது ஆனை வேட்டைக்கு அங்கங்கே வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து சந்திக்க முடியல, ஃபாரஸ்ட் கார்டு தொந்தரவுனால இங்கே வந்து வரது ஒளிஞ்சிட்டு திரியறது, ஊருக்குள்ள டைரெக்டாக திரியறது. அவ்வளோ எந்த நேரத்தில் வந்து இப்போ பிடிச்சி போடுறாங்களாங்கிறது. அப்படி இருக்கும்போது மீன் பிடிக்கிறதுக்கு ஆகாது. அதனால சரி வேற ஆளுங்க ஊருக்காரர் தான் எல்லாம் சேர்ந்து இந்த மீனை பிடிச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.